திருவண்ணாமலை மக்களவை வேட்பாளர் கலையபெருமாளை ஆதரித்து திருப்பத்தூர் மாவட்டம் பச்சூர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி உரையாற்றினார். அதனை தற்பொழுது பார்க்கலாம். ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட எடப்பாடியாருடைய ஆட்சிக்கு பிறகு இந்த 3 வருஷத்துல மட்டும் ஒரு குடும்பத்துல கிட்டத்தட்ட மளிகை சாமான்கள் மட்டுமே 1500 ரூபாய் 2000 ரூபாயும் அதிகமாக செலவு. காரணம் விலைவாசி உயர்வு. விலைவாசி உயர்ந்ததுனா மளிகை சாமான்கள் மட்டும் சாப்பாடு செலவுக்கு மட்டுமே வீட்டுக்கு 1500 ரூபாய் கூடிச்சு. 1000 2000 ரூபாய் கூடி போச்சு. அதுக்காக அது மட்டும் இல்லை, மின்சார கட்டணம். ஒரு வீட்டில் நீங்கள் 500 ரூபாய் பில்லு கட்டியிருந்தா 1000 ரூபாய். இப்போ 1000 ரூபாய் கட்டியிருந்தா 2000 கட்டியிருந்தா 4000 4000 கட்டியிருந்தா 8000 ஆச்சு. மின்சார கட்டணம் ஆயிருக்குதா இல்லையா? எல்லாம் உயர்ந்துச்சா இல்லையா? பால் விலை பால் விலை ஏறி இருக்குது. பஸ் கட்டணம் ஏறி இருக்குது. வீட்டு வரி, கொலா வரி, சொத்து வரி, கேஸ் சிலிண்டர் 1200 ரூபாய் விற்குது. கேஸ் சிலிண்டர் 1200 ரூபாய் விற்குது. இது போக அன்றாட ஒரு சில ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய மது, டாஸ்மாக் மது, அதனுடைய விலை 75 ரூபாய் இருந்துச்சு. எடப்பாடி அரசில் 75 ரூபாய் போச்சு. இன்னைக்கு 150 ரூபாய் 160 ரூபாய் விற்குது. ஆக ஒரு குடும்பத்திற்கு மாசத்துக்கு சராசரியா எடப்பாடியார் ஆட்சிக்கு பிறகு இவங்க திமுக ஸ்டாலின் ஆட்சி வந்த பிறகு சராசரி இப்போ ஒரு குடும்பத்திற்கு 5000 6000 ரூபாய் கூடுதல் செலவாயிருக்கு. கூடுதல் இவங்க சொன்னாங்களே விலைவாசியை கட்டுப்படுத்துவோம்னு சொன்னாங்க பாருங்க. நாங்கள் விலைவாசியை கட்டுப்படுத்துவோம்னு சொன்னவங்க ஆட்சியில் இன்னைக்கு 5000 6000 ஒரு மாசத்துக்கு கூடுதல் செலவாயிருக்கு. நம்மளுக்குள்ள செலவாகுது. இப்போ சொல்றாங்க நாங்கள் எங்க போனாலும் பிரச்சாரத்தில் சொல்றாங்க நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறோம் மகளிருக்கு. இதை ஒன்று தான் சொல்ல முடியுது அவங்களால. இந்த 1000 கொடுக்குறேன்றதான் சொல்றாங்க. அது தகுதி உள்ளவங்களுக்கு கொடுக்குறோன்றாங்க. தகுதி உள்ளவங்களுக்கு அந்த 1000 கொடுக்குறோன்னு சொல்றாங்க. ஆக நீ தகுதியை பார்த்து ஓட்டை வாங்கினியா? ஓட்டு போடும் போது இவங்கெல்லாம் தகுதி உள்ளவங்க எனக்கு ஓட்டு போட்டால் போதுன்னு சொன்னியா? அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை, குடும்பதாரருக்கும் உரிமை தொகை கொடுப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு பாதி பேருக்கு கூட கொடுக்கல. அது தகுதியை கேட்கிறார். எடப்பாடியார் 2500 கொடுத்தார். பொங்கல் பரிசு 2500 கொடுத்தார். யாருக்காச்சும் தகுதி பார்த்தாரா? பச்சூர்ல இருக்கக்கூடிய மக்கள் செட்டியார்களுக்கு தகுதி பார்த்து எல்லாம் வசதி வாய்ப்பா இருக்கிறாங்க, எல்லாம் போய் துணி வியாபாரம் பண்றாங்க, ஃபேக்டரி அலுமினியம் ஃபேக்டரி கட்டிருக்கிற மோகன் அண்ணன், இப்படி இவங்களெல்லாம் பார்த்து வசதிக்கு 2000 நிறுத்திட்டாரு. இல்ல நான் அமைச்சராகிற எனக்கு கொடுக்கலையா? இல்ல இந்த சாய்பாகிறார் இவர் முஸ்லீமா இருக்காரு இவரு கொடுக்காத போயிட்டாங்களா? இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாருக்கும் தான் கொடுத்தார் 2500. ஏன் நீ தகுதி சொல்ற? எப்ப சொல்லிக்கணும் தகுதிய? நீ ஓட்டு கேட்கும் போது சொல்லிக்கணும். நான் அனைத்து மகளிருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப தகுதியை பார்க்குற. அது எதுக்கு இப்ப கொடுக்குற? எம்பி தேர்தல் வந்ததுனால 30 மாசம் 35 மாசம் ஆச்சு. நீ ஆட்சிக்கு வந்து 35 மாசம் 3 வருஷம் ஆச்சு. நீ இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்க. எதுக்கு? 2 மாசமா கொடுக்குறேன். தேர்தல் எம்பி எலெக்ஷன் வருதுன்னு எல்லாம் பொம்பளைங்க ஏமாந்துங்கிறாங்க. இவங்க ஓட்டை வாங்கிக்கலான்னு நினைக்கிறாரியா? ஜாக்கிரதையா இருங்க. நம்ம தலைமையிலேயே சுமையை சுமத்திட்டு இவ்வளவு விலைவாசியை உயர்த்தி எல்லாத்தையும் நம்ம தலைமையில வச்சுட்டு அதுக்கப்புறம் 100 நாள் வேலையை 150 நாள் கிராமத்துல கொடுக்குறேன்னாங்க. 100 நாள் வேலையை 150 நாளா பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. இதுவரையிலும் இல்லை. சரி, கூலியை உயர்த்தி தரேன்னாங்க. கூலியும் இதுவரையிலும் இல்லை. இதே பச்சூர்ல செஞ்ச வேலை கூலியை இதுவரையிலும் கொடுக்க முடியல. தலைவர் என்ன பண்ணுவாரு? ஸ்டாலின் கொடுத்தாதான் தலைவர் கொடுப்பார். அவர் இதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஏழைங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பிரச்சனைங்க என்னடா, அவங்க எப்படி வாழ்வாங்க, எப்படி கூலி கொடுக்கலாம், எப்படி அவங்க வீட்டு பொழப்பு நடக்கும், இதெல்லாம் யோசிக்கல அவரு. இதை பத்தி எல்லாம் அவங்க யோசிக்கல. நம்ம ஆட்சியில எடப்பாடியார் ஆட்சியில இது மாதிரி குறை உண்டா? இவங்க இன்னைக்கு என்னென்ன நடக்குது, என்ன மாதிரி இப்படியெல்லாம் பிரச்சனை, இப்படியெல்லாம் ஒரு மக்களை ஏமாத்தின்னு இருக்காங்க, வஞ்சிக்கிறாங்க. எதையும் சொன்னதையும் இவங்களால செய்ய முடியல. கேஸ் சிலிண்டர் நாங்க ஏற்ற மாட்டோம், எப்பயும் அதுக்கு கேஸ் விலையை ஏத்தாம பார்த்துப்போம் சொன்னாங்க. 100 ரூபாய் மானியம் தரேன்னாங்க. கொடுத்தாங்களா?